ஹலோ வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போது தென் தமிழகத்துலேருந்து சென்னை போனோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு நம்ம போக வேண்டியிருந்தது, டெல்லி எங்கேயும் போக வேண்டியிருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா தங்க வேண்டியிருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் அடுத்த ட்ரெயினை பிடிக்க வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் சவுத்துலேருந்து போகிற ட்ரெயின் எல்லாமே நைட்டு தான் கிளம்புது. காலையில் போய் சென்னையில் போய் விடுது நம்மளை. அப்புறம் நம்ம அங்கே தயாராகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம லக்கேஜை வச்சுட்டு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க ரயில்வேலேருந்து. இதுக்கு நமக்கு கட்டாயம் நம்ம ரயில்வே டிக்கெட் நம்ம கையில் இருக்கணும். இது ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி காசு வாங்குதாங்க நம்மகிட்ட. நம்ம எக்மோர் ஸ்டேஷன்லேயே உள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவும் இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. தனி கபோர்டு தனியாக கொடுக்காங்க. நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் போனேன், நல்லா இருந்தது. இதில் நீங்கள் உள்ளே படுத்துங்கிற மாதிரி ஆனோம் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு சின்ன சின்ன ரூமாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஒரு ஆள் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. 2 பேர் இருக்கிற மாதிரி ரூம் இருக்குது. இல்லை நாங்கள் உட்காந்துருந்தால் போதும் அப்படின்ட்டு மாதிரி இருந்தது அப்படின்னாலும் உட்காந்துருக்கிறதுக்கும் இருக்குது. லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நல்ல இடம்லாம் ஸ்பேஸ்லாம் இருக்குது. இதில் நல்லா பாருங்கள். இதில் நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி சைடில் 2 ஏணிலாம் கொடுத்து, மேலே கபோர்டு, கீழே அப்படி 2 இது கொடுத்துருக்காங்க. மேலேயும் டபுள் இருக்குது, சிங்கிள் இருக்குது, படுத்து தூங்கலாம். கீழேயும் சிங்கிள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. லக்கேஜெலாம் வச்சு நம்மளே ஒரு பூட்டு வாங்கிட்டு போய் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பூட்டு போட்டு சேஃபாக இருக்கலாம். உள்ளே ரூமை லாக் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு ரெடியாகி ஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்கு நல்லாயிருக்கு. கரெக்டாக நான் சிங்கிள் தான் எடுத்தேன். நல்லாயிருக்கு பாருங்கள். அது நல்லா ஃபுல் ஏசி வசதியோடங்க. நல்லாயிருக்கு ஏசி வசதியோட. கூலிங்கும் செம கூலிங்கு. பெட்ஷீட் இல்லாமல்லாம் தூங்க முடியாது. நான் ஒரு பெட்ஷீட் அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. லைட்டு ஃபெசிலிட்டிஸு, சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே அதில் இருக்குது. இன்னொன்று லைட்டு செம்மையாக இருக்குங்க. அதில் உள்ளே நீட்டாகவும் இருக்குது. எல்லாமே ரூமும் நீட்டாக இருக்குது, பாத்ரூமும் நீட்டாக இருக்குது. நம்ம லக்கேஜ் உள்ளே நம்ம சைடில் நம்ம லக்கேஜு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள லக்கேஜ் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லை இதோட கொஞ்சம் பெரிய லக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு கீழேயே, நம்ம பெட்டுக்கு கீழேயே ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே போட்டு நம்ம பூட்டு போடுற மாதிரி வச்சுருக்காங்க. லைட்டு பாருங்களேன், கலராக லைட்டுங்க, செம்மையாக இருக்குங்க லைட்டு. சைடில் ஒரு ஹோல் மாதிரி தெரியுதுல பெருசாக, அதில் நம்ம ஏசி, இந்த ஏசி கூலிங்கும் நல்லாயிருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி சூப்பருங்க. நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.